அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அநேக புதிய கதவுகளை உங்களுக்காக அவர் திறக்க போகிறார். ஒருவேளை நீங்கள் இந்த மாதத்துல கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, ஒரு அதிசயம் எனக்கு நடக்காதா, ஒரு நன்மை என் வாழ்க்கையிலே நடக்காதா என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த மாதத்துல புதிய புதிய கதவுகளை கர்த்தர் உங்களுக்கு திறக்க போகிறார். நீங்கள் கலங்கி போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், கவலையோடு கூட இருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு மனபாரம் உங்களை உடைத்து கொண்டிருக்கலாம். எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை. புதிய வாசலை கர்த்தர் உங்களுக்காக திறக்க போகிறார். அநேக மனிதர்கள் உங்க கதவை அடைத்து வைத்திருக்கலாம், இனி திறக்கவே முடியாது என்று சொல்லி கடினமான பூட்டு போட்டு கதவுகளை அடைத்து வைத்திருக்கலாம். எந்த ஒரு வழியும் இல்லாமல், எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் நீங்கள் திகைத்து போய் நின்று கொண்டிருக்கலாம். இனி எனக்கு வாய்ப்பே இல்லை, இனி இந்த காரியம் அவ்வளவுதான், இது இத்தோடு முடிந்து விட்டது, இனி என் வாழ்க்கையிலே ஒரு துளிர்வு உண்டாகுமா, இனி என் வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்குமா, இனி என் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் நடக்குமா என்று சொல்லி நம்பிக்கை அற்றுப்போன நிலைமையிலே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய நம்பிக்கையில ஒரு துளிர்வை தேவன் கட்டளையிட போகிறார். உங்களுடைய நம்பிக்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தரப்போகிறார். இந்த புதிய மாதத்துல அநேக புதிய கதவுகளை கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொடுக்க போகிறார். நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில இடைபட போகிறார். நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிக்க போகிறீர்கள். விற்க முடியாத சில காரியங்கள், நடக்கக்கூடாத சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருந்தாலும் அவைகள் எல்லாம் நடக்கும்படி புதிய வாசல் உங்களுக்காக திறக்கப்பட போகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்ல போகிறார். கதவை அடைத்த மனிதனுக்கு முன்பாக நீங்கள் ஆசீர்வாதத்தோடு கூட நிற்கிறதை மனிதன் பார்க்கும்படி உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். சோர்ந்து போகாதீங்க. இந்த புதிய மாதத்துல புது கதவு உங்களுக்காக திறக்கப்பட போகிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக கதவுகள் அடைக்கப்பட்டு இருந்தாலும் இந்த புதிய மாதத்துல புது கதவுகளை திறந்து ஆச்சரியப்படுகிற அளவிற்கு உங்களை நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் புதிய கதவுகள் திறக்கட்டும், ஆர்ப்பரிப்பு உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.